நம்ம ஊரு செம்ம ஊருங்க. நம்ம ஊரு செம்ம ஊரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த சேனலில் இதுதான் முதல் வீடியோ, அறிமுக வீடியோ. இந்த சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஊர்களோட சிறப்புகளையும் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு தான் வந்திருக்கிறோம். இதே மாதிரி உங்கள் ஊர்களோட சிறப்புகளையும் தெரியப்படுத்த நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ மேட்டூரோட பல காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். வந்திருக்கிறோம். இந்த மேட்டூர் அணையோட நீர்மட்டம் பார்த்திங்கன்னா 120 அடி உயரம், நீளம் 1700 மீட்டர். இந்த அணையை கட்டி முடிக்கிறதுக்கு 9 ஆண்டு ஆகியிருக்கு. அதாவது 1924 ஆரம்பித்து 1934 முடிச்சிருக்காங்க. இந்த அணையை கட்டியவரோட பெயரையே இந்த அணைக்கு சூட்டியிருக்காங்க. அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. மிகவும் சிறப்பு. இன்னும் பல காட்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். மேட்டூர் அணையோட பவள விழா நினைவு கோபுரத்துக்கு தான் இப்போ நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். அங்கே இருந்து மேட்டூர் அணையோட அழகை நாம் ரசிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். பவள விழா நினைவு கோபுரம் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த காட்சி. மேலும் இப்போ நம்ம அந்த கோபுரத்துக்கு மேலே போயிட்டு அங்கே இருந்து மேட்டூர் அணையோட சுற்றியுள்ள பகுதிகளை மேலிருந்து பார்த்து ரசிக்கலாம். மேட்டூர் அப்படின்னாவே ஞாபகம் வர்றது மீன். எல்லாருக்குமே ஞாபகம் வரும். மேட்டூர் வரவங்க மீன் சாப்பிடாம கண்டிப்பாக போகவே மாட்டாங்க. இங்கே பாருங்கள், கருவாடு வந்து விற்பனைக்காக தயார் நிலையில் வச்சுருக்காங்க. மீன் வந்து மசால் தடவி தயார் நிலையில் வச்சுருக்காங்க. அடுத்தது பொரிச்சு எடுக்க போகிறாங்க. இதை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. இன்னும் பொரிச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
நண்பர் மீனை வந்து பொரித்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நண்டு ரெடியாக இருக்குது, பொரித்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும். நண்பர்கள்லாம் அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த காட்சி நம்ம அப்படியே ரைட்டாக பார்த்துடலாம். நண்பர்கள் மீன் குழம்ப ஒரு பொடி பிடிச்சிட்ருக்காங்க. சைடிஷ்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நண்டு பொரித்து வச்சுருக்காங்க. இரண்டையுமே ருசித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. மேட்டூர் வந்துட்டு மீன் சாப்பிடாம போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் நீங்கள்லாம் மேட்டூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குது சாப்பாடு. சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் மேட்டூர் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த காட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திடுங்க. அடுத்ததாக மேட்டூர் அணை பூங்காவை நாம் விசிட் பண்ணலாம். உள்ள ஒரு சில காட்சிகளை நாம் பார்க்கலாம். காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னா மேட்டூர் அணை பூங்காவுக்கு இவங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் அமைதியாக படுத்துட்டு இருக்காரு, இன்னொருத்தர் அவர் மேலே ஊர்ந்து போயிட்டுருக்காரு. இந்த காட்சியை கொஞ்ச நேரம் நாம் பார்க்கலாம். இப்போது நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காட்சி மேட்டூர் அணையின் 16 கண் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நீர் திறந்து விடாததுனால அந்த இடமெல்லாம் வறண்டு காணப்படுது. நீர் திறந்து விட்டாங்கன்னா அந்த பகுதி எப்படி இருக்குங்கிறத பழைய பதிவிலிருந்து இப்போ நம்ம பார்க்கலாம். பதிவுகளை பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுகள் உடனுக்குடனே கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆல் மோட செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான காட்சியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் சகோதரன் ஜெகதீஸ்வரன். வாழ்க வளர்க தமிழ். நம்ம ஊர் செம்ம ஊருங்க.